ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோக்கு ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணியிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல நம்ம வந்து கோல்டு ரேட்டு, கோல்டு ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதை தவிர வார் ஸ்டேட்டஸையும் பார்க்கலாம். அண்ட் இந்த வாட்டி வந்து என்னுடைய கோல்டு சேவிங்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். நான் சேவிங்ஸ்ல பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். இப்ப கரண்டா நான் என்ன மாதிரி சேவிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். சோ கண்டிப்பா உங்களுடைய கோல்டு சேவிங்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்பதான் நம்ம கோல்டன் கேர்ள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கான கோல்ட் அண்ட் சில்வர் ரேட்டை பத்தி பார்த்தலாம். இப்ப வந்து ஈரான் அண்ட் யூஎஸ் கான அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து ஃப்ரைடே சைன் ஆக போகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு MOU மாதிரி, அதாவது முதல் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் தானே தவிர இது வந்து ஃபைனல் கிடையாது. இதுல இருந்து 60 நாளைக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அந்த ஃபைனல் உடன்பாடு எட்டும். இந்த ஒப்பந்தம் சைன் ஆறதுனால முதல் கட்டமா நமக்கு வந்து ஹார்மோஸ் நீரிணையை வந்து திறந்து விட்டுறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அமெரிக்கா மட்டும்தான் வந்து ஈரானை அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு என்ன சொல்லியிருக்காருன்னா, யூஎஸ் வந்து எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, எங்களுக்கு தேவைன்னா நாங்க கண்டிப்பா தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. இதுவே வந்து இந்த பீஸ் ட்ரீட்டி சைன் ஆக விடாம போறதுக்கு பெரிய ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு நிறைய நாடுகள்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய முக்கியமான ஒரு கோரிக்கையே என்னன்னு பாத்தீங்கன்னா, லெபனான் மேலேயும் அட்டாக்ஸ் வரக்கூடாது அப்படின்றதுதான். ஆனா இஸ்ரேல் ஒவ்வொரு தடவையுமே இந்த ட்ரீட்டி சைன் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அட்டாக் பண்ணி அதை வந்து கெடுத்துறாங்க. இந்த வாட்டி அதுக்கான சான்சஸ் ரொம்பவே பிரகாசமா இருக்கு. ட்ரம்ப் சொன்னதையுமே மீறி நாங்க செய்வோம்னு சொல்லியிருக்காரு. அதனால எது வேணாலும் நடக்கலாம். வெள்ளிக்கிழமை ட்ரீட்டி சைன் ஆற வரைக்கும் எதுவுமே நிச்சயம் இல்ல. அதே நேரம் கோல்ட பத்தி என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபெட் மீட்டிங்ல வந்து இப்ப இன்ஃபிளேஷன் ஷட்டுக்குள்ள வந்ததுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகமா தான் இருக்கு. ஆனா அதே நேரம் சேம் ரேட் மெயின்டைன் ஆனா நமக்கு வந்து இந்த 14,000 ரேஞ்ச் இதுலயே இருக்கலாம். இல்ல வந்து நாங்க அடுத்தடுத்த மாசங்கள்ல இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா கோல்டு வந்து கண்டிப்பா ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ எதுவா இருந்தாலும் நமக்கு வந்து 18ஆம் தேதி ஏர்லி மார்னிங் தான் வந்து தெரியும். அதனுடைய இம்பாக்ட் வந்து மார்க்கெட்ல ஹெவியா இருக்கும், வாலடைலா தான் இருக்கும். சைனானுடைய மத்திய வங்கி தான் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா கோல்ட வாங்கி குவிச்சிருக்காங்க. அவங்க முதல் இடத்துலயுமே இருக்காங்க. ரஷ்யா வந்து இப்ப ரீசெண்டா நிறைய கோல்ட வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுவுமே வந்து மார்க்கெட்ல ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்றாங்க. ஏன்னா சைனா இன்னுமே கோல்ட பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படிங்கும் போது டிமாண்ட் ஜாஸ்தியாகி கோல்டனுடைய பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. இதோட நிறுத்துவாங்களா? இது வரைக்குமே 18 மாசமா அவங்க கோல்ட கண்டினியூஸா வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க சைனா. இனிமேலும் இதை வந்து தொடர போறாங்களா இல்ல நிறுத்த போறாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா அவங்க டாலர்னுடைய மதிப்பை குறைக்கணும், தங்கம் தான் வந்து பவர்ஃபுல்லான ஒரு கரன்சியா இருக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே உறுதியா இருக்காங்க. சைனா அண்ட் ரஷ்யானுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, US டாலர்னுடைய பவரை குறைச்சு அது மேல இருக்கிற டிபெண்டன்சியை குறைச்சு தங்கத்தினுடைய வேல்யூவை ஏத்தணும், பவர்ஃபுல்லான கரன்சியா கொண்டு வரணும் அப்படின்றதுனாலதான் மத்திய வங்கிகள் வந்து வாங்கி குவிக்கிறாங்க. வந்து நமக்கு இந்தியன் ருப்பினுடைய வேல்யூ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நமக்கு க்ரூட் ஆயிலுடைய பிரைசஸ் கண்டினியூஸா இப்போ இந்த வார் நிறுத்தியாச்சுன்னு சொன்னதுனால $80 கீழே போயிருக்கு. அதனால இந்தியன் ருப்பினுடைய வேல்யூ நமக்கு நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. இதனுடைய விளைவா நமக்கு வந்து அங்க கோல்டு குறைஞ்சா நமக்குமே கோல்டு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க $100 கொடுத்து ஆயில் வாங்குற இடத்துல இப்ப நீங்க வந்து $10 வாங்கும் போது நமக்கான கரன்சி அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் ஆகுது. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். நம்மளுடைய மேக்சிமம் வந்து எண்ணெய் இறக்குமதிக்கு பாத்தீங்கன்னா ஈரானை சார்ந்தே தான் இருக்கும். அப்ப இந்த பீஸ் டீல் சைன் ஆகும் போது இந்தியாவுக்கு வந்து இது ஒரு ரொம்ப பெரிய பாசிட்டிவ் சைன் பாக்குறாங்க. ஆனா என்னதான் இந்த டீலே சைன் ஆனாலும் அந்த 60 நாள்ல எந்த ஒரு குளறுபடியும் ஆகாம இருக்கணும். திரும்ப வந்து இஸ்ரேலோ இல்ல அமெரிக்காவோ அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்க திரும்ப ஹார்மோஸ் நீரிணையை க்ளோஸ் பண்றதுக்கான ஒரு சான்சஸ்மே வரும். அப்ப இது எல்லாமே நமக்கு வந்து போக போக தான் தெரியும். ஓகே, இப்ப இதுதான் வந்து கோல்ட் அண்ட் வார் ஸ்டேட்டஸ். இப்ப வந்து என்னுடைய சேமிப்பு முறைகளை பத்தி நம்ம வந்து இதுல டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய GRT மந்த்லி சிட் ஸ்கீம்ல இருந்து பார்க்கலாம். இப்போ GRTல பாத்தீங்கன்னா நான் மந்த்லி வந்து இப்போதைக்கு 3K தாங்க போட்டிருக்கேன். அதாவது 1000 வந்து 3 சிட்டு போட்டிருக்கேன். புதுசா பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. லாஸ்ட் டைம் வந்து அங்க ஒரு கோல்டு சிட் போட்டு ரிங் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். சிட்டு நம்ம போடல அப்படின்னா அது யூஸ்லெஸ்ஸா தான் போகும். அந்த 3000ன்றது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு செலவா தான் போகும். அதனால வந்து எங்க வீட்டுல கன்வின்ஸ் பண்ணி 1000 மந்த்லி கட்டிட்டு வரேன். ஆக்சுவலா வந்து எங்களுக்கு நகை லோன் வந்து நிறையவே போயிட்டு இருக்கு. அதனாலதான் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணி போட முடியல. கொஞ்சம் பேலன்ஸ்டா அதுக்குமே அமௌண்ட் கட்டணும் அப்படின்றதுனாலதான் இதுக்கான அமௌண்ட்டை வந்து நான் குறைச்சிட்டேன். அதாவது புதுசா எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து இதுல கம்மி பண்ணி நான் இப்ப வந்து அமௌண்ட் கட்டிட்டு வரேன். இந்த GRT சிட் ஸ்கீம்ல நமக்கு இருக்கிற பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து 10th or 11th மந்த்ல சிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 18% வரைக்கும் வேஸ்டேஜே இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து அமௌண்ட்டாவும் வர வைக்கிறாங்க அண்ட் கிராம் பேஸ்டாவும் வர வைக்கிறாங்க. இப்ப இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி வார் டைம்ல சில நேரம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கோல்ட் ரேட் ரொம்பவே கம்மியா இருக்கு. அந்த மாதிரி டைம்ல நம்ம அமௌண்ட்டா கூட
க்ளோஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் யூஸ்வலாக கிராம் பேஸ்டு ஸ்கீமாக போடுறது மட்டும்தான் நமக்கு லாபம். அதாவது நம்ம கட்டுற அமௌண்ட்டை கிராமாக வரவு வைக்கிற கடைகளில் மட்டும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இங்கே வந்து நமக்கு நம்ம கட்டுற தொகைக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீ கிஃப்ட்டும் இருக்குது. அப்படி ஃப்ரீ கிஃப்ட் ஏதாவது ஹோம் அப்ளையன்சஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சில்வர் வவுச்சராகவும் வாங்கிக்கலாம். இப்போ 3000க்கு 10%னா 300 ருபீஸ்க்கான சில்வர் வவுச்சர் கொடுத்துருவாங்க. இதில் நீங்கள் வந்து சில்வர் பார் வாங்கிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சில்வர் பொருட்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் ஜிஎஸ்டி நம்ம தான் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ கண்டிப்பாக வந்து மந்த்லி சிட் ஸ்கீம்ங்கிறது எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஏற்ற இறக்கமாக கோல்டு ரேட் இருக்கும்போது நம்ம மாதம் ஒரு தொகையை கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக கட்டிட்டு வரோம் அப்படிங்கும்போது நமக்கு ஆவரேஜ் ரேட்டில் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் வந்து எந்த ஒரு வேஸ்டேஜுமே இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து இதில் இருக்கிற பெரிய ப்ராஃபிட்டு. ஆனால் நீங்கள் வந்து இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது 3 விஷயங்கள் தான். ஃபஸ்ட்டு வந்து கடைக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்கு வேஸ்டேஜ் வந்து அவங்க சொன்ன பர்சன்டேஜ்குள்ளே வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சீட்டே போட்டாலும் அவங்க 22% அந்த மாதிரி போட்டாங்கன்னா மேற்கொண்டு நீங்கள் வந்து ஒரு 4% கட்டுற மாதிரி வரும். ஸோ வெயிட் பண்ணி வாங்கியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ வேஸ்டேஜ் ரீசனபிளாக இருக்கான்னு பாருங்கள், கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கான்னு பாருங்கள். அண்ட் 3ஆவதாக நீங்கள் பார்க்க வேண்டியது கஸ்டமர் சர்வீஸ். அவங்க வந்து முகம் சுளிக்காமல் நமக்கு எடுத்து காமிக்கிறாங்களா அப்படின்றதையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்ச ஷாப்பில் வந்து சிட்டு போடுங்க, கிராம் பேஸ்டு ஸ்கீமாக போடுங்க, அதுவும் ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. ஒரே சீட்டாக போடாமல் 10,000 போட்டால் கூட 5 2000ஆவோ இல்லை 2 5000ஆவோ பிரித்து போடும்போது லோயஸ்ட் ரேட் வரும்போது நமக்கு கட்டுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது 10 வருஷமாக தொடர்ந்து மந்த்லி சிட் ஸ்கீம் போட்டுகிட்டே வந்திருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் வந்து இதில் சொல்கிறேன். என்ஏசியில் வந்து நான் சிட்டு போடும்போது எனக்கு நிறைய கசப்பான அனுபவங்கள் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இங்கே சிட் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணேன்னா 2லேருந்து 8ஆம் மாதம் வந்து நம்ம ஃப்ளெக்சிபிள் அமௌண்ட் வந்து அதில் கட்டிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனுக்காக தான் நான் அங்கே போனேன். ஆனால் அங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் முடிச்சுட்டு பார்க்கும்போது எல்லாமே 18% மேலே தான் வரும். அதாவது 22 அந்த மாதிரி ரேஞ்சஸில். அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சிட் ஸ்கீமில் தான் வாங்குறோம் அப்படிங்கும்போது அவங்க நமக்கு சரியானபடி கலெக்ஷன்ஸுமே காமிக்கல. சிட் ஸ்கீம் முடிச்சுட்டு ஒரு ப்ராடக்ட் பார்க்குறீங்க, அதனோட வேஸ்டேஜ் வந்து 19% இருக்குன்னா அந்த 1% கூட அவங்க நமக்காக வந்து லெஸ் பண்ண மாட்டாங்க. அதையும் நீங்கள் கட்டுங்க அப்படிம்பாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் எனக்கு ஜிஆர்டியில் ரிங் பர்ச்சேஸ் பண்ணும்போது 19.20 என்னமோ இருந்தது வேஸ்டேஜ். அவங்க வந்து 18K அதை வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. வேஸ்டேஜ் வந்து ஜாஸ்தி போடுற ஷாப்ஸை அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாருங்க. ஏன்னா நம்ம அங்கே தான் வாங்க போகிறோம் முடிவாயிடுச்சு இல்லையா, மாற்றுறதுக்கும் வழி இல்லை. அப்படிங்கும்போது நல்ல கடையாக பார்த்து நீங்கள் போடுங்க. அடுத்ததான் நான் சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு. இதில் வந்து நமக்கு என்ன ப்ராஃபிட் நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது தங்கமயில் போத்தீஸ் ஜிஆர்டி இதில் வந்து பெஸ்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டுனுடைய பெனிஃபிட் என்னென்ன. ஸோ மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 75 நாளைக்கு தான் உங்களுக்கு வந்து 7% போனஸ் கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு ஜிஆர்டியில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு 120 days வரைக்குமே 7% போனஸ் தராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளால 100 மடங்குகளில் சேவ் பண்ணிட்டே வரலாம். இதுலையுமே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போடும்போது தான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம். அதாவது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு 1000 ரூபாய் போடுறதுக்கு பதிலாக 10 வாட்டி 103 105 அந்த மாதிரி போட்டுட்டே வந்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிராம்ஸ் கிடைக்கும். நீங்கள் 7% ஸ்லாப்ல இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த 8+1 mg 8 mg உங்களுக்கு ஆட் ஆகிற மாதிரியும் 1 mg வந்து பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி போட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நீங்களே வந்து அதில் இப்போ 103ன்னு போட்டு பார்க்கலாம். அண்ணா இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து 103 105 107 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா எப்போ வந்து 8+1 அப்படின்றது வருதோ அந்த அமௌண்ட்டோட நீங்கள் நிறுத்திட்டு அதை வந்து நீங்கள் ஆத்தால் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போடுறது தான் உங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட் இருக்கும். நேற்று வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து அதே மாதிரி நான் போட்டு பார்த்தேன், எனக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு மொபைல் தான் இருக்குது, அதை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்றதுனால தான் நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்க முடியல. நீங்களே கூட அதை செல்ஃபா செக் பண்ணி பாருங்க இன்ஸ்டா கோல்டை ஓப்பன் பண்ணி. ஸோ இந்த இன்ஸ்டா கோல்டை நான் இப்போ எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா நெக்ஸ்ட் அக்ஷய திருதியை பார்த்தீங்கன்னா May 9th வருது. ஸோ அதில் வந்து நம்ம 0% வேஸ்டேஜில் காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு தடவையுமே 2% டை சார்ஜ் அண்ட் 3% ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி வருது. இதில்னா நம்ம ஆவரேஜ் ரேட்லேயே வாங்கலாம். கோல்டு ரேட் உங்களுக்கு 13 14 இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது ஒரு 12,000லேருந்து 13,000 ரேஞ்சஸில் கூட வாங்கிக்க முடியும். ஸோ எப்பெல்லாம் கோல்டு ரேட் குறையுதோ நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி அதில் வந்து அமௌண்ட்டை போட்டுகிட்டே வாங்க. அதுவும் முதல் 120 நாள் வரைக்கும் போட்டுகிட்டே வாங்க. அடுத்தது 5% போனஸ் என்ன கேட்டால் நான் வந்து அதோட நிறுத்திட போகிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ஸ்டா கோல்டு தான் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் வந்து ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஆனால் மேஜராக வந்து இது காயினுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா காயின்ஸுமே நம்ம வந்து சேவ் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம பசங்களுடைய ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக அது எஜுகேஷனுக்கோ இல்லை மேரேஜுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாமே நகையாக வாங்காமல் கொஞ்சம் காயின்ஸாக வாங்கிக்கிறதும் பெட்டர் சாய்ஸாக தான் இருக்கும். அண்ட் 3ஆவதாக என்னோட சேவிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லலிதாவில் இருக்கிற 1 டைம் ஸ்கீம் நான் யூஸ் பண்ணி
ஓல்டு கோல்டை டெபாசிட் பண்ணியிருந்தேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 27/7, அதாவது ஜூலை 27 நான் டெபாசிட் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி ரேட் வந்து 9160. இன்றைக்கி ரேட் என்னன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. ஒரே வருஷத்துல 9,000 இருந்த கோல்டு இப்போ வந்து நமக்கு 14,000 ரேஞ்சில் இருக்கு. நான் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 2 விஷயம் நல்ல விஷயங்கள் இருந்தது. என்னன்னா அப்போ வார்னு ஒன்று இல்லவே இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா அப்போ வந்து வேஸ்டேஜ் ரொம்ப லோவா இருந்ததுனால 6 மாசத்துலேருந்தே உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரியை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும்னு இருந்தது. அதனால தான் நான் மெயினாக அந்த ஸ்கீம் சூஸ் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் 6 மாசம் முடிச்சுட்டு நாங்கள் போய் பார்த்தபோது என்ன இருந்ததுன்னா வேஸ்டேஜ் எல்லாமே அவங்க ரிவைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி உங்களுக்கு வந்து 100% வேஸ்டேஜ் ஃப்ரீயாக வாங்கணும் அப்படின்னு நமக்கு வந்து 8லேருந்து 9 மாசம் வெயிட் பண்ற மாதிரி தான் வருது. ஸோ அதனால தான் நான் இன்னுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணல. இதே நீங்க வந்து 11 மந்த்ஸ் கழிச்சு போகும்போது 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ. ₹1 கூட நம்ம வேஸ்டேஜுக்குன்னு கொடுக்க வேண்டாம். நம்ம லாக் பண்ண ரேட்டுக்கான ஜிஎஸ்டி மட்டும் கட்டினா போதும். இது வெயிட் பண்ணியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நான் என்ன பர்ச்சேஸ் பண்றேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்ம ஒன் டைம் ஸ்கீம் போடலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்குறீங்க. ஸோ இப்போ நீங்களே பார்க்குறீங்க வார்னால ரொம்ப வந்து ரேட் ஃப்ளக்சுவேஷன் ஜாஸ்தியாக இருக்கு. திடீர்னு 14,000 ஆகுது, திடீர்னு 13,000 ஆகுது. அப்படிங்கும்போது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். என்னை பொறுத்தவரை இந்த சுச்சுவேஷன்லாம் கொஞ்சம் சால்வ் ஆன அப்புறம் நீங்கள் வந்து ஒன் டைம் ஸ்கீமை சூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹை ரேட்டில் லாக் பண்ணியிருந்தாலும் நமக்கு 11 மந்த்ஸில் ரெக்கவர் ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வச்சுக்கோங்க. ரொம்ப போட்டு ஒரி பண்ணிக்க வேண்டாம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து டிஜிகோல்டு அண்ட் தங்கமயில் டிஜிகோல்டில் லாஸ்ட் இயர் நான் வந்து சேவ் பண்ணியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ஜூனில் 1 ஜூலையில் 1 மெச்சூர் ஆகுது. அதாவது ஜூன் 23 வந்து தங்கமயில்து முடியுது எனக்கு. அண்ட் ஜூலையில் வந்து போத்தீஸ் டிஜிகோல்டு முடியுது. இது வந்து ஆடி 500 ஆஃபரில் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணது போத்தீஸ் டிஜிகோல்டு. ஸோ தங்கமயிலில் நான் ஜாயின் பண்ணதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா மீனாட்சி அம்மன் காயினோ இல்லை வந்து திருச்செந்தூர் முருகன் காயின்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஜாயின் பண்ணேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் ஒரு 2 கிராம்ஸுக்கு மேலே சேர்ந்துருக்கு. ஸோ அதில் வந்து நான் முருகரோ இல்லை வந்து மீனாட்சி அம்மன் தான் வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். வாங்கிட்டு வந்த அப்புறம் அதுக்கான வீடியோ உங்களுக்கு ரெடி பண்ணி போடுறேன். அண்ட் போத்தீஸ் டிஜிகோல்டை பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே எனக்கு ஒரு 2 கிராம்ஸ் கிட்ட சேர்ந்துருக்கு. போன வாட்டி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் வந்து 24 கேரட் பார் காயினாக வாங்கிட்டேன் ஒரு 5 கிராமுக்கு. ஸோ இந்த வாட்டி வந்து நான் காயினாக வாங்குவேனா இல்லை அந்த டைம் ஆடி ஆஃபர் வரா மாதிரி இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த 2 கிராமுக்கு ரிங்கோ இல்லை இயரிங் பெண்டன்ட் அந்த மாதிரி வாங்கலாம் ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இது வந்து ஜூலை மாதம் தான் நமக்கு வந்து தெரியும். இப்போ இருக்கிற கரண்ட் சேவிங்ஸு இதுதான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. டிஜி கோல்டுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஷாப்பில் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நமக்கு 5 டிஜிட் வரைக்குமே ரவுண்ட் ஆஃப் பண்ணி வரதுனால அண்ட் எக்ஸ்ட்ரா மில்லிகிராம்ஸுமே நம்மளால் வந்து அதில் ஆட் பண்ண முடியுது. நிறைய அட்வான்டேஜ் மற்ற இடங்களை விட இருக்குது. ஸோ அதையே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதை பற்றி தனி வீடியோவும் இருக்குது, அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மந்த்லி ஸ்கீமும் போட்டுக்கோங்க. ஒன் டைம் ஸ்கீம் முடிஞ்ச அளவு போடுங்க. ஸோ இப்போதைக்கு என்னுடைய 4 டைப் ஆஃப் சேவிங்ஸ் இதுதான். ஒரு சிட் ஸ்கீமு அண்ட் ஒரு ஒன் டைம் ஸ்கீமு, அதுக்கப்புறம் டிஜி கோல்டு ஸ்கீமு. எப்பயாவது முடிஞ்சதுன்னா கையில் காசு இருந்ததுன்னா 100 கிராம் 200 கிராம் கோல்டு காயின்ஸுமே சேவ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு வந்து பெட்டரான ஆப்ஷன் எது அப்படின்றத பார்த்து கூட நீங்கள் இதே மெத்தடில் சேவிங்ஸாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு இயர் எண்டில் உங்களால் வந்து ஒரு 2லேருந்து 4 கிராம் வாங்க முடியுது அப்படின்னாலே அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். 1 பவுன் வாங்கினா தான் சக்ஸஸ் அப்படின்றது கிடையாது. அரை பவுனோ 1/4 பவுனோ ஒன்றுமே வாங்காமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி வாங்கி நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுடைய ஃப்யூச்சருக்கு, உங்கள் பசங்களுடைய ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக வந்து கோல்டு சேவிங்ஸுங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டை பார்த்தோம், வார் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம், அண்ட் என்னுடைய 4 டைப் ஆஃப் சேவிங்ஸ் என்ன அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.